குறைந்த வீட்டு முனைகளே உள்ளன. நம்ம சேரன் நகர் லட்சுமி கார்டன், மாதப்பூர், திருப்பூர் மாவட்டம், பல்லடம். கோவை மாநகரத்தின் முன்னணி தொழில் மற்றும் வணிக அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், பல்வேறு மக்கள் அமைப்புகள் என ஒட்டுமொத்த கொங்கு மண்டலமே கொண்டாடும் இந்த அரியதோர் நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கின்ற இந்திய திருநாட்டின் போற்றுதலுக்குரிய மாண்புமிகு துணை குடியரசுத் தலைவர் அவர்கள், வணக்கத்திற்குரிய தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்திய நாட்டிலே தங்கள் நகரத்திற்கென ஒரு தனி பாணியை, ஒரு தனித்துவம் மிக்க ஒரு முத்திரையை பதித்து வரும் கோவை மிக்க ஆடவர் ஆகிய உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்திய மடங்கை கெழிலொழுகும் சீராரும் பதனமென திகழ் பரத கண்டமிருக்கின்றோம். மதிப்புக்குரிய பாரதத்தின் துணை குடியரசுத் தலைவராக பதவி ஏற்ற பின் முதலில் கோவை நகருக்கு வருகை தந்திருப்பதற்கு நமக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை அளிக்கிறது. மற்றும் பொது சேவை வாழ்க்கையில் வெளிப்படுத்தியவர்தான் நம்முடைய மாண்புமிகு துணை குடியரசுத் தலைவர் அவர்கள். இதை பற்றி அதிகமாக நாங்கள் கூற வேண்டியதில்லை. நீங்கள் இந்த மண்ணின் மைந்தர். இந்த அனைத்து பண்புகளுக்கும் நீங்கள் ஒரு of India, distinguished guests on the dais, off the dais, elected members and citizens of Coimbatore. அறிமுகமானவர், கோயம்புத்தூர் திருப்பூர் மக்களிடம் நன்மதிப்பினை பெற்றவர். மாண்புமிகு ஐயா அவர்கள் நினைவு பரிசு வழங்கிட அன்புடன் அழைக்கின்றோம். முன்னாள் அமைச்சர் திரு SP வேலுமணி அவர்களை தலைமை விருந்தினர் அவர்கள், மாண்புமிகு துணை குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்திட அன்புடன் அழைக்கின்றோம். தலைமை விருந்தினர் மாண்புமிகு துணை குடியரசுத் தலைவர் அவர்களை சிறப்புரை ஆற்றிட பணிவன்புடன் அழைக்கின்றோம். தாயின் அன்பாய், தந்தையின் அறிவாய், குருவின் ஒளியாய், தாயாய், தந்தையாய், குருவாய், தெய்வமாய் நாம் அனுதினமும் வழிபடுகின்ற புனித பாரத அன்னையின் பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்கி, நூற்றி 40 கோடி மக்கள் வாழ்கின்ற இந்த புண்ணிய பூமியான பாரத திருநாட்டின் துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின்பு தமிழகத்திற்கு முதலிலே சென்னைக்குத்தான் வர வேண்டும் என்று நினைத்து சென்னைக்கு வருவதற்காகத்தான் அந்த சுற்றுப்பயணத்தை உருவாக்கினோம். ஆனால் 3 நாட்களுக்கு முன்பாக பாரத பிரதமர் அவர்களை சந்தித்த நேரத்தில் பாரத பிரதமர் அவர்கள் சீசல் நாட்டிற்கு நீங்கள் சென்று வர வேண்டும் என்று சொன்னார்கள். சீசல் நாட்டிலே ஒரு புதிய அரசு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறது. புதிய ஜனாதிபதி பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். அந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். 2 தினங்களாக அந்த அரசோடும் அந்த அரசினுடைய ஜனாதிபதியோடும் துணை ஜனாதிபதியோடும் பிற அரசு நிர்வாக அதிகாரிகளோடும்
கலந்து பேசி நேராக சீசல்ஸிலே இருந்து நம்முடைய கொங்கு மன்னனுடைய தலைநகரான கோவை மாநகருக்கு வருகை புரிந்திருக்கிறார். இது எதை காட்டுகிறது என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னால், புரோட்டோகால் பிரகாரம் மாநில தலைநகருக்குத்தான் வர வேண்டும். ஆனாலும் கோவை மண் நம்மை இங்கே இழுத்து வந்திருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். இங்கே எனக்கு முன்னாலே வாழ்த்தி பேசியவர்கள் எல்லாம் பேரன்பை என் மீது காட்டினார்கள். இந்த மண்ணிலே இருந்துதான் பொது வாழ்க்கை என்னும் பயணம் வெற்றிகரமாக துவங்கியது. இந்த மண்ணை ஒருபோதும் மறக்க இயலாது. இந்த மண்ணிலே இந்த மக்கள் சிந்திய ரத்தம்தான் இன்றைக்கு இந்த தேசத்தில் ஒரு வலுவான மத்திய அரசு தொடர்வதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. வெற்றி தோல்விகள் என்பது மாறி மாறித்தான் வரும். இறைவனுடைய படைப்பில் வெற்றியையும் தோல்விகளையும் யார் ஒரு மனதோடு ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இறுதியில் வெற்றி மட்டுமே நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நான் புரிந்து வைத்திருக்கிறேன். அப்படி என்னோட உயர்வுக்கு காரணமாக அமைந்திருக்கின்ற என் வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய கோவை மாநகரத்தினுடைய வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களே, என்னோடு இரவு பகலாக எந்த ஆபத்து வரினும் அதை பற்றி எல்லாம் கவலை கொள்ளாமல் என்னோடு களத்திலே நின்று பணியாற்றிய தொண்டர் பெருமக்களே, தலைவர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, பல்வேறு அரசியல் இயக்கங்களிலிருந்து அரசியல் மாட்சியங்களையெல்லாம் தாண்டி என்னை வரவேற்க வேண்டும் என்கின்ற பேரன்பு கொண்டு வருகை புரிந்திருக்கின்ற எல்லோரையும் நான் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற பணிவான வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். இந்த துணை ஜனாதிபதி என்பது எனக்கு கிடைத்த ஒரு மகத்தான மரியாதையாக நான் பார்க்கவில்லை. உலகெங்கும் வாழ்கின்ற ஒட்டுமொத்த தமிழினத்திற்கு கிடைத்த பெருமையாக, நம்முடைய கொங்கு மண்ணிற்கு கிடைத்த பெருமையாக, கோவை மாநகரத்திற்கு கிடைத்த பெருமையாக, உங்களுக்கெல்லாம் கிடைத்த பெருமையாகத்தான் நான் இதை கருதுகிறேன். கோவை என்று சொன்னாலே இரண்டு மகத்தான குணங்களை யாராலும் மறுக்க இயலாது. ஒன்று, எத்தனை தோல்விகள் வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அடுத்த வேலைக்கு தன்னுடைய முழு உழைப்பையும் தருவதற்கு தயங்காத கடின உழைப்பாளிகள். அது மட்டுமல்ல, யார் வந்தாலும் அவரை வரவேற்று உபசரிக்கின்ற உயர்ந்த விருந்தோம்பலுக்கு சொந்தக்காரர்கள் இந்த கோவை பெருமக்கள். அந்த வகையில் எனக்கு முன்னாலே பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள், எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். நான் அது விவசாய பெருமக்களாக பிரச்சனையாக இருந்தாலும், தொழிலாளர் பெருமக்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும், தொழில் முனைவோருடைய பிரச்சனையாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்த்து வைப்பதற்கு உங்களோடு உங்களில் ஒருவனாக என்றைக்கும் இருப்பேன். அதில் மாற்று கருத்து இல்லை. தொழிலாளர் பிரச்சனை என்று சொல்கிற பொழுதுதான் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது ஒரு பிரச்சனை வந்தது. அதுவரை என்டிசி தொழிலாளர்களுக்கு போனஸ் ஒரு பெரும் பிரச்சனையாக இருந்தது. அவர்களுக்குரிய நஷ்டஈடு கொடுக்கப்படுவதிலே காலதாமதம் இருந்து கொண்டே இருந்தது. நாடெங்கும் என்டிசி நலிவுற்று கொண்டே வந்தது, தொடர்ந்து நஷ்டத்தை சந்தித்து கொண்டு வந்தது. ஆனாலும் கோயம்புத்தூரிலே இருக்கின்ற என்டிசிக்கும் பிற மாநிலங்களிலே இருக்கிற என்டிசிக்கும் ஒரு சிறிய வித்தியாசம் இருந்தது. மற்ற மாநிலங்களில் இருக்கின்ற பெரும்பாலான என்டிசிகள் ஓடாமல் அங்கு இருக்கிற தொழிலாளர்களுக்கு மட்டும் சம்பளம் தரப்பட்டு கொண்டு வந்தது. ஆனால்
கோவை என்டிசியை பொறுத்தளவில் தொழிலாளர்கள் வேலை செய்து உற்பத்தியை பெருக்கித்தான் சம்பளத்தை வாங்கி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் இங்கே இருக்கின்ற அத்துணை சிஐடியூவில் இருந்து, ஏஐடியூசியில் இருந்து, ஐஎன்டியூசியில் இருந்து, ஹெச்எம்எஸ்ல இருந்து பிஎம்எஸ் வரை அத்துணை பேரும் டெல்லி மாநகரத்துக்கு வந்திருந்தார்கள். நான் அன்றைய ஜவுளித்துறை அமைச்சரோடு பேசி, நீங்கள் உழைக்கின்றவர்களுக்கும் உழைக்காமல் இருப்பவர்களுக்கும் ஒரே விதமான அணுகுமுறை என்பதை மாற்றி அமைக்க வேண்டும். உழைப்பவர்களுக்குரிய ஊதியத்தையை நீங்கள் தருவதற்கும் அதற்குரிய போனஸை உயர்த்தி தருவதற்கும் தயங்கக்கூடாது என்று வாதிட்டு என்டிசி தொழிலாளர்களுக்கு இருந்த பிரச்சனையை அன்றைக்கு தீர்த்து வைத்தேன். இது நான் தீர்த்து வைத்தேன் என்பதை விட எல்லோரும் எடுத்த முயற்சிக்கு வெற்றி கிடைத்தது. இன்றைக்கும் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, அண்ணன் நஞ்சப்பன் அவர்களிடத்தில் யாராலும் பாராட்டு வாங்க முடியாது. சிஐடியுனுடைய பொதுச் செயலாளராக இருந்த அண்ணன் நஞ்சப்பன் அவர்களிடத்தில் யாராலும் பாராட்டு வாங்க முடியாது. அந்த கூட்டம் முடிந்தவுடனே அவர் எனக்கு கையை கொடுத்து, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்களை தவிர இந்த நேரத்தில் யாரும் இந்த பிரச்சனையை முடித்து வைத்திருக்க முடியாது என்று சொன்னார்கள். சிஐடியில் இருந்து அன்றைக்கு நான் சார்ந்திருந்த இயக்கத்தை சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராட்டு பெறுவது என்பது நடைமுறையிலே சாத்தியமா என்றால் நடைமுறையிலே சாத்தியமாக்கி காட்டியிருக்கிறோம். இதை நான் இங்கே ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், தொழிலாளர் நலனும் தொழில் நலனும் ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்களைப் போல, தொழிலாளர் நலனை காக்காத தொழில் நலன் காலத்தை கடந்து நிற்க முடியாது. தொழில் நலனை காக்காத தொழிலாளர் நலன் விரைவிலேயே பட்டு போய்விடும். இந்த இரண்டையும் உணர்ந்த ஒரு மாநகரம் எது என்று கேட்டால் அது நம்முடைய கோவை மாநகரம் என்பதை நான் பெருமையோடு எல்லா இடத்திலும் சொல்ல முடியும். இப்படி எதை செய்தாலும் எல்லோருடைய நலனையும் காக்க வேண்டும் என்கின்ற உணர்வு நாடு முழுமைக்கும் எடுத்துக்காட்டாக இருப்பது இந்த கோவை மாநகரம் என்பதிலே நான் பெருமை கொள்கின்றேன். பாரதி ஒரு பாட்டை பாடி வைத்து விட்டு போயிருக்கிறான். அது ஏதோ இந்த மண்ணிற்காக பாடியிருந்தாலும், பாரத தேசம் முழுமைக்காகவும் பாடியிருந்தாலும், அந்த பாரதியினுடைய பாட்டை இன்றைக்கு நடைமுறையிலே சாத்தியமாக்கி கொண்டிருப்பது எந்த பகுதி என்று பார்த்தால் அது கொங்கு பகுதி என்பதிலே நான் உண்மையிலேயே பெரும் மகிழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். பட்டினில் ஆடையும் பஞ்சில் உடையும் பன்னி மலைகளென வீதி எங்கும் குவிப்போம், வெட்டு கனிகள் செய்து தங்கம் முதலாம் வேறு பல பொருள்களும் குடைந்தெடுப்போம், 8 திசைகளிலும் சென்றிவை விற்றே என்னும் பொருள் அனைத்தையும் கொண்டு வருவோம், பள்ளி தளம் அனைத்தும் கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் என்று சொன்னான். அவனுடைய கனவு இன்றைக்கு நனவாகிக் கொண்டிருக்கிறது. அது சேலமாக இருந்தாலும், பள்ளிப்பாளையமாக இருந்தாலும், திருச்செங்கோடாக இருந்தாலும், கரூராக இருந்தாலும், திருப்பூராக இருந்தாலும், சோமனூராக இருந்தாலும், கோவை மாநகரமாக இருந்தாலும், அவன் சொன்னதையெல்லாம் நடைமுறையிலே சாத்தியமாக்கி கொண்டிருக்கிறோம். அவனுக்கு அன்றைக்கு எப்படி தோன்றியது என்று நமக்கு தெரியவில்லை. இன்றைக்கு இந்த பகுதியினுடைய ஐடி என்ஜினியர்கள் எல்லாம் உலகெங்கும் சென்று வேலை செய்கிறார்கள், உலகமெங்கும் சென்று செல்வத்தை ஈட்டித் தருகிறார்கள். அந்த செல்வத்தை கொண்டு தேவையானவற்றையெல்லாம் வாங்கி குவிக்கின்றோம் என்கின்ற அவனுடைய மகத்தான எண்ணத்தை நடைமுறையாக்கி காட்டியிருக்கிறோம். பாரத பிரதமர் அவர்கள் ஒரு மகத்தான குறிக்கோளை இந்த தேசத்து மக்களின் முன்பாக வைத்திருக்கிறார்கள். 2047 பாரத தேசம் உலகின் உன்னத தேசமாக உயர வேண்டும், விக்சித் பாரத் என்கின்ற கோஷத்தை, ஒரு உயர்ந்த சிந்தனையை நம் அனைவரும் முன்பாக வைத்திருக்கிறார்கள்.
நாடு உயர்ந்தால்தான் நாம் உயர முடியும். தனிநபர் உயர்வு என்பது ஒரு சமூகத்தினர் உயர்வுக்கு பயன்பட வேண்டும். அதே போல ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி என்பது பிற மாநில வளர்ச்சிக்கும் உதவ வேண்டும். கிவ் அண்ட் டேக் என்று சொல்வார்கள். அதை போல ஒவ்வொருவருடைய உணர்வையும் நாம் புரிந்து கொள்வதன் மூலமாகத்தான் ஒட்டுமொத்த முன்னேற்றத்தை காண முடியும். கடந்த காலங்களில் எப்படி இருந்தது என்று சொன்னால், விவசாயிகளுடைய நலன் என்று சொன்னால் அது தொழிலினுடைய நலனை புறக்கணித்தால் தான் விவசாயிகளுடைய நலன் என்று இருந்தது. தொழில் நலனை பற்றி பேசினால் விவசாயிகளுடைய நலனுக்கு எதிரானது என்கின்ற நினைப்பு இருந்தது. அதை இன்றைக்கு போக்கி காட்டியிருக்கிறோம். அதைத்தான் நம்முடைய விவசாய சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் கோடிட்டு காட்டினார்கள். தென்னை பொருள்களுக்கு அதிக விலை கிடைக்க வேண்டும், அப்பொழுதுதான் விவசாயியினுடைய நலன் காக்கப்படும், மாற்று கருத்தில்லை. ஆனால் தொழில் வளராமல் விவசாய வளர்ச்சி மட்டுமே சாத்தியமா என்று கேட்டால், விவசாயத்தை மட்டுமே நம்பி இருந்த பல பொருளாதாரங்கள் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. ஆகவே ஒன்றுக்கொன்று போட்டி அல்ல, மாறாக ஒன்றுக்கொன்று உதவிக்கரத்தை நீட்டுகின்ற துறைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காயர் போர்டை பற்றி சொன்னார்கள். ஒன்றை நீங்கள் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதை பற்றி பூரணமாக நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இருப்பதாக நான் கருதவில்லை. விவேகானந்தர் அவர்கள் சொன்னார்கள், நீ என்ன நினைக்கின்றாயோ அதுவேயாக நீ மாறுவாய். அது உண்மைதான். நான் காயர் போர்டினுடைய தலைவராக பொறுப்பேற்கின்ற போது எனக்கு தெரிந்து 2 இன்று காயர் ப்ராடக்டுகள் தான் இருந்தது. அது எல்லோருக்கும் தெரிந்த 2 தான். ஒன்று, கிணற்றிலே இருந்து நீரை மேலே கொண்டு வருவதற்காக இருக்கின்ற அந்த கிணற்றிலே பயன்படுத்துகின்ற அந்த கயிறு. இன்னொன்று, வருடத்திற்கு ஒரு முறை தேரை இழுக்கும் போது பயிர்கின்ற அந்த வடக்கயிறு. இது 2 மட்டும்தானே எனக்கு தெரியுமே தவிர, இந்த தென்னை நாரை பயன்படுத்தி இத்தனை பொருள்களை உற்பத்தி செய்ய முடியும் என்பது உண்மையிலேயே எனக்கு தெரியாது. நான் பொறுப்பேற்றுக் கொண்ட உடனேயே ஆலப்புழாவிலே இருக்கின்ற அந்த காயர் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸுடைய மீட்டிங்கிலே பேசினேன். காயர் போர்டு தலைவர் என்கின்ற முறையிலே முதலில் அவர் வரவேற்பை தந்தார்கள். வரவேற்புக்கு பிறகு அந்த வரவேற்பை ஏற்றி நான் பேசுகிற பொழுது சொன்னேன், அடுத்த 3 ஆண்டுகளில் இந்த கயிறு பொருளுடைய ஏற்றுமதியை இரட்டிப்பாக்கி காட்டுவேன் என்று சொன்னேன். எனக்கு தெரிஞ்சது வடக்கயிறும் சேர்ந்து கயிறும் தான். ஆனால் அது எப்படி உறுதியாக சொல்ல முடிந்தது என்று சொன்னால், சாதித்து காட்டுவோம், அதற்குரிய வழிகளை தேடுவோம் என்கின்ற சிந்தனை தான் காரணமாக இருந்தது. நான் பொறுப்பேற்றுக் கொண்ட நேரத்தில் 1954 இருந்து 2016 வரை அதிகபட்சமாக இந்த நாட்டிலே இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட கயிறு பொருளினுடைய ஏற்றுமதி வெறும் 652 கோடி ரூபாய் ஒரு ஆண்டிற்கு. நான் அப்படி இரட்டைப்பாக்குவேன் என்று சொன்னபோது, ஒரு மிகப்பெரிய ஏற்றுமதியாளர், ஆண்டிற்கு அவர் ஏறத்தாழ 100 கோடி ரூபாய்க்கு மேலே ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய பேச்சிலே சொன்னார், எனக்கு வாழ்த்தை சொல்லிவிட்டு, நான் காயர் போர்டு சேர்மனுடைய ஆப்டிமிசத்தை பாராட்டுகிறேன், பட் திஸ் இஸ் டூ ஆம்பிஷியஸ் என்று சொன்னார்கள். ஆனால் அடையவே முடியாத மிகப்பெரிய இலக்கு என்று சொன்னார்கள். நான் அவருக்கு அந்த நேரத்தில் மிகப்பெரிய மறுப்பு சொல்ல விரும்பவில்லை. அவருக்கு ஒன்றை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்தேன். நத்திங் இஸ் இம்பாசிபிள் இன் திஸ் வேர்ல்ட். எவையும் சாத்தியமே. எப்பொழுது சாத்தியம் என்று சொன்னால், தர்மமும் உண்மையும் நம்மிடத்திலே இருக்கிற பொழுது, அர்ப்பணிப்பு உணர்வோடு நம்முடைய அணுகுமுறை இருக்கிற பொழுது எதுவும் சாத்தியமே. நிச்சயமாக சாதித்து காட்டுவோம் உங்களுடைய ஒத்துழைப்போடு என்று சொல்லி முடித்தேன். 3 ஆண்டுகள் உருண்டோடியது.
அதாவது கடவுள் இருக்கிறாரா என்று கேட்டால் கடவுள் இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு உதாரணம். நான் பொறுப்பேற்றுக்கொள்கின்ற நேரத்தில் மோடி அவர்கள் கோவை மாநகருக்கு வருகை புரிந்திருந்தார்கள். அந்த மேடையிலே அவரிடத்திலே சொன்னேன், இந்த பொறுப்பை தந்திருக்கிறீர்கள், மிக்க நன்றி என்று சொன்னேன். எந்த தலைவராக இருந்தாலும் ஒரு புன்முறுவலோடு நன்றியை ஏற்றுக்கொண்டுதான் இருப்பார்கள். மோடி ஒரு மகத்தான தலைவர் அல்லவா? அதனால் அவர் சொன்னார், நான் உன்னிடத்திலே நன்றியை எதிர்பார்க்கவில்லை, உன்னிடத்திலே நான் எதிர்பார்ப்பதெல்லாம் மிகப்பெரிய பர்ஃபார்மராக நீ இந்த பதவியிலே விளங்க வேண்டும் என்று சொன்னார்கள். நீ சாதித்து காட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். நான் உன்னிடத்திலே நன்றியை எதிர்பார்க்கவில்லை, ஆனால் உன்னை சாதிக்கப் போகின்றாய் என்கின்ற உயர்ந்த சிந்தனையோடு இதை தந்திருக்கிறேன், நீ சாதித்து காட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். 3 ஆண்டுகள் உருண்டோடியது. நான் மீண்டும் மோடி அவர்களை அன்றைக்கு மதுரைக்கு வருகிறார்கள், மதுரையிலே சந்திக்க வேண்டிய ஒரு சூழல். அந்த நேரத்தில் அந்த 3 ஆண்டுகளில் 652 கோடியாக இருந்த காயர் எக்ஸ்போர்ட்ஸ் 1782 கோடியாக உயர்ந்தது. நான் அந்த என்னுடைய 3 ஆண்டு கால பணி நிறைவடைந்த அந்த நாளில் அவரிடத்தில் அதை தந்தேன். அவர் ஒன்றுமே சொல்லவில்லை. வாங்கினார்கள், எல்லோரையும் சந்திக்க வேண்டும் அல்லவா? வாங்கிவிட்டு அவர் அருகிலே இருந்த தன்னுடைய பிரைவேட் செக்ரட்டரி இடத்திலே தந்து விட்டார்கள். அடுத்த நாள் காலையிலே எனக்கு ஒரு ஃபோன் வருகிறது டெல்லியிலே இருந்து. அந்த ஃபோனில் நீங்கள் என்ன காயர் போர்டுக்காக மோடி அவர்களிடத்திலே தந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், நான் உங்கள் நவீனமயமாக்குவதை பற்றியும் புதிதாக ஒரு ஸ்பின்னிங் பிளான்ட்டை உருவாக்குவது பற்றியும் ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது, அந்த ஆய்வையும் எக்ஸ்போர்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இந்த 3 ஆண்டுகளே உயர்ந்திருக்கிறது என்பதை பற்றியும் தந்திருக்கிறேன் என்று சொன்னார். உடனே அவர் அடுத்த கேள்வி கேட்டார், எந்த இடத்திலே அந்த எக்ஸ்போர்ட் உயர்வு இருக்கிறது என்று கேட்டார். அது கிராஃபிலே போடப்பட்டிருந்தது. இது நான் தயாரித்ததில்லை, ஆய்வுக்காக எடுத்துக்கொண்டவர்கள் தயாரித்து என் கையிலே தந்தார்கள், அதை நான் தந்தேன். அவர் அதை பார்த்துவிட்டு ஓகே இருக்கிறது, நான் மீண்டும் உங்களை நாளை கூப்பிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டார். ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் மோடி என்பதை நான் இந்த இடத்துல ஏன் குறிப்பிட விரும்புகிறேன் என்று சொன்னால், அடுத்த நாள் காலையிலே மீண்டும் போன் வருகிறது, நீங்கள் அடுத்த ஓராண்டு காலத்திற்கு மீண்டும் காயர் போர்டினுடைய சேர்மனாக உங்களுடைய பதவி நீடிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற வார்த்தையை அவர் சொன்னார். எனக்கே ஆச்சரியம், நானே கேட்கவில்லை. ஏன் ஒரு தலைவன் நன்றி சொல்லுகிற பொழுது பர்ஃபார்மன்ஸை காட்டு என்று சொல்லிய தலைவன் பர்ஃபார்மன்ஸை காட்டுகிற பொழுது அதற்குரிய மரியாதையை தர வேண்டும் என்பதை உணர்ந்து உடனடியாக கேட்காமலேயே ஓராண்டு காலத்திற்கு அந்த காயர் போர்டு சேர்மனுடைய பதவியை நீடித்து தந்தார்கள். இப்படிப்பட்ட தலைவர்கள் உருவாகிற பொழுதுதான் நாடு உண்மையிலேயே உன்னத நிலையை அடையும். யார் தனக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று பார்க்காமல், யார் சாதனை புரிவதற்கும் மக்களுடைய பணியிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்து உயர்த்துகிற பொழுதுதான் பொது வாழ்க்கையினுடைய தரம் உயரும். பொது வாழ்க்கையிலே மூலமாக இந்த சமுதாயத்திற்கு நாம் ஆற்றுகின்ற பணிகள் வெற்றிகரமானதாக அமையும். அதற்கு பிறகு நடந்த தேர்தலிலே நான் தோற்று விடுகிறேன். 2 முறை எப்படி வெற்றி பெற்றேன் என்று தெரியாத போது 3 முறை எப்படி தோற்று போனேன் என்பதும் தெரியவில்லை. எல்லோருமே சொன்னார்கள், நீங்கள் தான் வெற்றி பெறப் போகிறீர்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தோற்றுவிட்டோம். தோல்வி என்பதை எப்படி வெற்றியை நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது தோல்வியையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற மனப்பக்குவத்தை விவேகானந்தருடைய சிந்தனைகள் இந்த நாட்டுக்கு தந்திருக்கிறது. அதில் ஒரு பகுதி தான் என்னுடைய சிந்தனையாக நான் ஏற்றுக்கொண்டேன். அதற்கு பிறகு ஒரு நாள் மோடி அவர்களிடத்திலே இருந்து ஒரு
கால் வருகிறது. பொதுவாக நான் நயினார் அவர்களுக்கு நன்றாக தெரியும், எந்த கால் வந்தால் உடனே ஒரு ஸ்ட்ரோக்கிலே அட்டன் பண்ணுகின்ற பழக்கம் பொதுவாக எனக்கு குறைவு. ஆனால் அது பெருமையாக சொல்லவில்லை, அது ஒரு பலவீனம்தான். ஆனால் அன்றைக்கு போனை எடுத்தேன், உடனே மோடி அவர்கள் லைனிலே வந்தார்கள். எனக்கு ஆச்சரியம். அவர் சொன்னார்கள், நான் ஐ வாண்ட் டு சென்ட் யூ சம்வேர், இதுதான் சொன்னார். நான் அவர் இடத்துல சொன்னேன், ஜி as you wish. அதுக்கப்புறம் 4 நாட்கள் ஒன்றும் தெரியவில்லை. நான் திருப்பூர் மாநகரத்திலே ராம்ராஜ் அவர்களுடைய தகப்பனார் இறந்து விட்டார்கள். அந்த கண்டோலன்ஸுக்கு போய்விட்டு எல்லோருக்கும் கும்பிடை போட்டுவிட்டு காரில் ஏறியவுடன் தொலைக்காட்சியிலே இருந்து தொடர்ச்சியாக ஃபோன். அதில் முதலான ஃபோன் யார் இடத்துல இருந்து வந்தது என்று சொன்னால் சன் டிவியிலே இருந்து தான் வந்தது. அந்த சன் டிவி தொலைக்காட்சியை சார்ந்தவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய ஆளுநராக பொறுப்பேற்க வேண்டும், அது செய்தியாக வந்திருக்கிறது என்று சொன்னார்கள். நான் எதிர்பார்க்கவில்லை, அது நடந்தது. இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், எது எப்பொழுது நடக்க வேண்டுமோ அது அப்பொழுது நடந்தே தீரும். அதுதான் கடவுளினுடைய சித்தம். அதைத்தான் நான் இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். பல நேரங்களில் நாம் உழைக்கிறோம், வெற்றி கிடைக்கவே இல்லை. சில நேரங்களில் நாம் எதிர்பாராத மிகப்பெரிய வெற்றி நம்மை வந்தடைகிறது. இரண்டையும் ஒரு மனதாக ஏற்றுக்கொள்கின்ற பக்குவத்தை தான் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். அதற்கு பிறகு ஜார்க்கண்டிலே இருந்து தெலுங்கானாவுக்கும் பாண்டிச்சேரிக்கும் ஒரே நேரத்தில் 3 மாநிலங்களுக்கு ஆளுநராக பொறுப்பேற்றுக் கொள்கின்ற வாய்ப்பை தந்தார்கள். அதில் ஏறத்தாழ ஜார்க்கண்டிலே 18 மாதங்கள், 3 மாநிலங்களுக்கும் பொறுப்பாளராக 4 மாதங்கள். பிறகு இந்திய தேசத்தினுடைய மிக முக்கியமான மாநிலமான மகாராஷ்டிரத்திற்கு ஆளுநர் பொறுப்பு, சரியாக 13 மாதங்கள். அதற்கு பிறகு இன்றைக்கு உங்களுடைய அன்பால், உங்களுடைய பிரார்த்தனைகளால், உங்களுடைய ஆசீர்வாதங்களால் இன்றைக்கு இந்திய தேசத்தினுடைய துணை குடியரசுத் தலைவர் பொறுப்பினை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், முயற்சிகள் நம்முடையவை, முடிவு இறைவனுடையது என்பதைத்தான் காட்டுவதாக நான் கருதுகிறேன். அப்படி இந்த தேசத்தினுடைய துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின்பு ஒவ்வொரு இலாக்காவாக மந்திரிமார்கள் வந்து தொடர்ந்து சந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய டிபார்ட்மெண்ட்டில், அவர்களுடைய இலாக்காக்களில் எத்தகைய சாதனைகளை இதுவரை செய்து கொண்டிருக்கிறார்கள், எதிர்காலத்தில் என்னென்னலாம் சாதிப்பதற்கு உரிய டார்கெட்டை வகுத்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அப்படி சொன்னபோது நான் ரயில்வே மந்திரி அவர்களை சந்தித்தேன். அவர்களிடத்தில் 2 வேண்டுகோளை வைத்தேன். ஒன்று, எர்ணாகுளத்திலே இருந்து பெங்களூருக்கு வந்தே பாரத் ட்ரெயின், அது இந்த 4 டெக்ஸ்டைல் சென்டர்களிலுமே நிற்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளோடு வைத்தேன். கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், இந்த 4லும் நின்று செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் இங்கே இருக்கின்றவர்களுக்கு அது பயன்படும் என்று சொன்னேன். விரைவிலேயே அது வர இருக்கிறது என்பதை நான் பெருமையோடு உங்களிடத்திலே குறிப்பிட முடியும். அதே போல ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்த நேரத்தில் தொழிலாளிகள் இல்லாமல் தொழில் வளருமா என்றால் அது சாத்தியமில்லை.
தொழிலாளருடைய எண்ணிக்கையை கூட்டலாம் குறைக்கலாமே தவிர மாடர்னைசேஷன் மூலமாக தொழிலாளர்களே இல்லாத ஒரு தொழில் வளர்ச்சி என்பது சாத்தியம் என்று நான் கருதவில்லை. அந்த ஜார்க்கண்டிலே இருந்து வருகின்ற தொழிலாளர்களுடைய நிலையை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். ஏதோ ஆடுகளை பட்டியலே அடைப்பதைப் போல அந்த ரயில் பெட்டிகளிலே அவர்கள் ஏறிக்கொண்டு வருவதை பார்த்தபோது நான் சொன்னேன், நீங்கள் தினந்தோறும் ஒரு ரயில் கோவைக்கும் ராஞ்சிக்கும் தர வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை நான் வைத்திருந்தேன். இன்றைக்கு அதுவும் சாத்தியமாக இருக்கிறது. விரைவிலேயே கோவைக்கு தொழிலாளர்கள் வருகைக்காக ஒரு ரயில், புதிய ரயில் வர இருக்கிறது. இங்கே பேசுகிற போது சொன்னார்கள், இந்த விமான தளத்தை, ஏர்போர்ட்டை பெரிதாக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்தார்கள். நம்மிலே கூட பல பேர் இங்கே நினைக்கிறோம், ஏர்போர்ட் பெரிதாவதன் மூலமாக என்ன தொழில் வளர்ச்சி வந்துவிடும். அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் எது என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் பெங்களூர் தான். இன்றைக்கு கர்நாடக மாநிலத்தினுடைய மகத்தான வளர்ச்சி அந்த மிகப்பெரிய பெங்களூர் விமான நிலையத்தினால் மட்டும்தான் சாத்தியமாகியிருக்கிறது. ஒரு பகுதியினுடைய வளர்ச்சியை துரிதப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த பகுதிக்கு வந்து போகின்ற வசதிகள் பெருக வேண்டும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்கிறோமே, அடிப்படை கட்டுமானங்கள் பெருகாமல் ஒரு பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ந்த பின்பு அது அப்படியே தேங்கி நிற்கின்ற தண்ணீரை போல மாறிவிடும். இன்றைக்கு கர்நாடகம் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் பெங்களூரில் இருக்கின்ற அந்த விமான தளம் தான். நீங்கள் பெங்களூர் சென்று விட்டால் எங்கே வேண்டுமானாலும் செல்லலாம் இந்தியாவில். அதை இந்த விமான தளத்தை விரிவாக்குவதோடு மட்டுமல்லாமல் பல சர்வதேச விமானங்கள் கோவை மாநகரத்துக்கு வந்து செல்ல வேண்டும். அதுதான் தொழில் வளர்ச்சிக்கு உதவும் என்பதை நான் புரிந்தே நிற்கின்றேன். அதற்கும் உறுதுணையாக இருப்பேன். அண்ணன் விவசாயிகளுடைய பிரச்சனைகள் எல்லாம் சொன்னார்கள். நான் ஏற்கனவே சொன்னேனே, தொழில் வளர்ந்தால் விவசாயத்தையும் வளர்த்த முடியும் என்று. தொழில் வளர்ந்த காரணத்தால் தான் இன்றைக்கு அவனாசி அத்திக்கடவு திட்டம் நடைமுறையிலே சாத்தியமாகியிருக்கிறது. தொழில் வளர்ச்சி, அதன் மூலமாக வருகின்ற வருமானம், அந்த தொழில் வளர்ச்சிக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்வதிலே தமிழகம் பிற மாநிலங்களிலிருந்தும் மிக எளிதாக மின்சாரத்தை வாங்கக்கூடிய நிலையிலே தமிழகம். அதனால்தான் இங்கே இருந்து ஓடுகின்ற நீர் அங்கே சென்று மீண்டும் திரும்பி இங்கேயே வருகிறது. இது சாத்தியமா என்று கேட்டால் இதுவும் சாத்தியமாகி இருக்கிறது. நாமெல்லாம் நினைத்தோம், நீர் ஓடுகின்ற நிலையிலேயே எல்லா குளங்களையும் நிரப்ப வேண்டும் என்று நினைத்தோம். அப்பொழுது காலங்காலமாக இருக்கின்ற விவசாய பெருமக்கள், அந்த பாசனத்தை விவசாய பெருமக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த போது, இங்கே இருந்து நீர் சென்றாலும் வெள்ள காலங்களிலே அது திருப்பி இங்கே எடுத்து வரப்படுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இது எதனால் சாத்தியம் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய வளர்ச்சி, அந்த வளர்ச்சியிலே கிடைக்கின்ற வருமானத்தின் மூலமாகத்தான் சாத்தியமாகியிருக்கிறது. அதே போல அண்ணனே சொன்னார்கள், இன்றைக்கு தென்னை மர விவசாயிகளுடைய நலன்தான் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் காயர் தொழில் நன்றாக இருந்தால் தான் அது சாத்தியம். நான் பொறுப்பேற்றுக் கொள்கிற பொழுது 50 பைசாக்கு விட்டுக்கொண்ட 10 பைசா 20 பைசாக்கு விட்டு கொண்டிருந்த அந்த தேங்காய் மட்டை நான் அந்த பதவியை நிறைவு செய்கிற பொழுது 5 ரூபாய்க்கு சென்றது என்பதை இந்த நேரத்திலே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அதே போல் இங்கே அமர்ந்திருக்கிற சொல்லேருளவன் செல்லமுத்து அவர்கள், அண்ணன் அவர்கள் டெல்லிக்கு வந்திருந்த நேரத்தில் வாஜ்பாயுடைய அரசாங்கம், பாராளுமன்ற உறுப்பினராக நான் இருக்கிறேன். அப்பொழுது அவர்கள் ஒரு வேண்டுகோளை வைத்தார்கள், இன்றைக்கு நீங்கள் பாராளுமன்றத்திலே பேச வேண்டும். தேங்காய்க்கு இதுவரை குறைந்தபட்ச விலை கிடையாது. நீங்கள் இன்றைக்கு பேசுவதன் மூலமாக ஒரு கிலோவிற்கு குறைந்தபட்ச விலையை நிர்ணயிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் நினைக்கிறேன் அன்றைக்கு 39 ரூபா 50 பைசாவோ என்று நினைக்கிறேன். அது குறைந்தபட்ச விலையாக நிர்ணயிக்கப்பட்டது.
அதன் பிறகு இன்றைக்கு அது ஏறத்தாழ 100 ரூபாயை நெருங்கி கொண்டிருக்கிறது என்று கருதுகிறேன். நாம் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். அதற்கு நமக்கு தேவை பொறுமையும் தொடர்ந்து நாம் அணுகுகின்ற அந்த அணுகுமுறையும் தான் தேவை. அது நிறையவே நம்முடைய கொங்கு மண்டலத்தில் இருக்கிறது. அதனால் கொங்கு மண்டலத்தினுடைய வளர்ச்சி நிச்சயமானது மகத்தானதாக இருக்கும். விக்சித் பாரத் என்று சொல்கிற பொழுது அதில் மிகப்பெரிய பங்கு நம்முடைய தமிழகத்திற்கும் கொங்கு மண்டலத்திற்கும் நிச்சயமாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதேபோல்தான் இந்த கொடிசியாவினுடைய வரலாறு தான் நம் அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டான வரலாறு. இந்த கொடிசியாவை தோற்றுவிக்கிற பொழுது எவ்வளவு இன்னல் பட்டார். அண்ணன் வரதராஜ் அண்ணன் இங்கே உட்கார்ந்துருக்கிறார். வணக்கம். அண்ணன் வரதராஜ் அண்ணன் இதை போடுவதற்கு எவ்வளவோ சிரமப்பட்டார்கள். எல்லோரும் சிரமப்பட்டார்கள். அதில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருந்தவரை குறிப்பிடுவது எல்லோரையும் குறிப்பிடுவதற்கு சமம். இன்றைக்கு சிபி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவர் என்று சொன்னால் அது உங்கள் அனைவரையும் குடியரசு துணைத் தலைவராக ஆக்குவது போன்றது தான். எல்லோரையும் ஆக்க முடியாது அல்லவா? அதுபோல ஒருவரை பாராட்டினால் அது ஒட்டுமொத்த அந்த பகுதியை பாராட்டுவதாகத்தான் அர்த்தம். ரோடு கிடையாது. இந்திக்கு ரோடை கொண்டு வர வேண்டும். அந்த ரோட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் வாஜ்பாயை அழைத்து வந்தால் தான் ரோடு வரும் என்கின்ற நிலைமை. வாஜ்பாய் அவர்களை அழைத்து வருகிறவர்கள் அவர் ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் ரோடு போடுவதற்கு பல சிரமங்கள் அன்றைக்கு இருந்தது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அதிகபட்சமாக அன்றைக்கு 5 லட்சம் தான் ஒரு ப்ராஜெக்டுக்கு ஒதுக்க முடியும். ஆனால் நான் பாராளுமன்றத்தில் பேசி ஒரு ஸ்பெஷல் பர்மிஷனை வாங்கி அன்றைக்கு 15 லட்சம் ரூபாய் தான் ஒதுக்கணும். முதல் ரோடு அந்த 15 லட்சம் ரூபாயிலே வந்தது தான். ஆனால் இன்றைக்கு தொழில் வளர்ச்சிக்கு என்று பல பேரும் சொன்னபோது இது தொழில் வளர்ச்சிக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு என்று நான் சொன்னேன். அதை நம்முடைய விவசாய சங்கத்தினுடைய தலைவர் மிக அழகாக கோட்டிட்டு காட்டினார்கள். இந்த கொடிசியா இல்லை என்று சொன்னால் விவசாயிகளுக்கான ஒரு கண்காட்சி, பொருட்காட்சி, விவசாயத்தை எப்படி லாபகரமாக்குவதற்கு அதற்கான தேவையான மிஷினரிகள், அதற்கு தேவையான விதைகள் எல்லாவற்றையும் ஒரு இடத்திலே காண்கின்றது. இதுவரை நடந்த எக்ஸிபிஷன்களிலே மிக அதிகமான நபர்கள் வந்து சென்றது எது என்று கேட்டால் அந்த விவசாயத்துக்கான பொருட்காட்சி தான் என்பதை எல்லோரையும் பெருமையோடு நாம் குறிப்பிட முடியும். ஆக எடுக்கின்ற நல் முயற்சிகளில் நம்முடைய உணர்வும் உள்ளமும் ஒரு சேர இணைந்து செயல்படும் என்று சொன்னால் அது மகத்தான வெற்றி பெறும். அதற்காகத்தான் இதையெல்லாம் நான் கோடிட்டு காட்டினேன். இன்றைக்கு இந்தியாவிலேயே இவ்வளவு பெரிய ஒரு சிறு தொழில் முனைவோர்களால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதா என்றால் இல்லை. அதிலேயும் நம்முடைய கோவை மாநகரம்தான் பாரத தேசத்திற்கே வழிகாட்டுகின்ற மிகப்பெரிய நகரமாக இருக்கிறது. என் ஊனோடும் உணர்வுகளோடும் உதிரத்தோடும் என்றைக்கும் பிரிக்க இயலாமல் இரண்டர கலந்திருக்கின்ற எனது அருமை கோவை மக்களின் ஆசிகளோடும் மக்களின் அன்போடும் ஆதரவோடும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த 140 கோடி மக்களின் ஒரு மகத்தான நாட்டின் ஒரு புனித திருநாட்டின் துணை குடியரசுத் தலைவர் பொறுப்பிலே மிகச் சிறப்பாக பணியாற்றுவதற்கு என்னை அர்ப்பணித்துக் கொள்வேன். உங்கள் ஆசிகளும் அன்பும் வாழ்த்துக்களும் என்னோடு இருக்கும்போது எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்று கூறி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்து, எவ்வளவு உயரத்திலே இருந்தாலும் உங்களில் ஒருவனாகத்தான் இருப்பேன். ஏனென்று சொன்னால் இந்த உயர்வு எனக்கானதல்ல, உங்களால் என்று கூறி விடைபெறுகிறேன். பாரத் மாதா கி. நன்றி, வணக்கம்.